ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாருக்கும் காசிப் பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காசிப் என்ற வார்த்தை எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். குறை பேசுகிறது, மற்றவங்கள பற்றி பேசுகிறது இல்லை, உலகத்துக்கே அது பிடிக்கும். அவங்க என்ன எப்படி இருக்காங்க, இவங்க என்ன எப்படி இருக்காங்க, நமக்கு ஒரு சர்க்கிளில் ஒரு மனுஷன் இல்லாத மனுஷனை பற்றி பேசுகிறது உலகத்துக்கே ரொம்ப பிடிக்கும். ஆனால் வசனம் ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை நமக்கு இன்றைக்கி காலை வேளையில் போதிக்கிறது. இந்த ப்ராவப்ஸ் எல்லாமே லைஃப் லெசன்ஸ், கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆண்டர் பண்ணுறார். ஞானியாகிய சாலமோனை கொண்டு ஆண்டர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்களேன். அதே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஒரு அழகான கட்டளை இந்த காலையில் கொடுக்கப்பட்டிருக்கு. பரியாசக்காரனை துரத்தி விடு, அப்பொழுது வாது நீங்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக ஆண்டர் சொல்கிறார், பரியாசக்காரனை துரத்திருன்றார். நார்மலாக ஜோக் அடிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்களை ஜோக் அடித்து அவங்கள குறித்து பரியாசம் பண்ணி கேலி பண்ணி அவங்கள சிரித்து அவங்க மனது வாடும்படி அவங்கள பண்ணி, ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சுட்டா உடனே கடை நீக்கி பேசுகிற உலகம், அதை வச்சுட்டு கொஞ்ச நாட்கள் பரியாசம் பண்ணுற ஒரு உலகம். கர்த்தர் அதை விரும்பலைங்க. ஆண்டவர் சொல்கிறார், பரியாசக்காரனை துரத்திருன்றார், உன் பக்கத்தில் கூட சேர்க்காதன்றார். ஒரு 2 பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அப்போ 2 பேர் பேச்சு மட்டும் தான் இருக்கணும். அதுதான் ஒரு ஹெல்த்தி டாக்கு. அப்போ நம்ம மற்றவங்களை குறித்து நன்மையை பேசணுமே தவிர, அந்த 3வது நபரை குறித்து பேசணுமே தவிர, தேவையில்லாமல் அவங்கள குறித்து காசிப் பண்ணக்கூடாது. அப்படி சில பேர் அப்படியே இருப்பாங்க, வந்தாலே குறை தான் இருக்கும், பயங்கரமாக குறை பேசுவாங்க, காசிப் பேசுவாங்க. ஒரு இப்படி பண்ணுறாரு தெரியுமா, இப்படி பண்ணுறாரு தெரியுமா. ஆண்டவர் சொல், பரியாசக்காரனோடு நிற்காத, பரியாசக்காரனோடு உட்காரதுன்றார். பரியாசக்காரனை துரத்தி விடு, அப்போது வாது நீங்குன்றார். நம்ம எல்லாம் பேசிட்டு வந்துடுறோம், ஆனால் நம்ம லைஃப்பில் சில சில நெகட்டிவிட்டி வருது. சில நேரத்தில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடிபடுறோம். என்ன எதனால் இது வந்ததுன்னு கூட யோசிக்க மாட்டோம். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்ககிட்ட இந்த பரியாசம்லாம் விலகி போட்டோம்ப்பா, நல்லதை பேசுங்க. அதான் சாலமோன் ராஜா ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறார், எனக்கு ஆரோக்கியமான நாவை தாங்க ஆண்டவரேன்றார். இப்போ மற்றவங்கள பற்றி பேசாமல் ப்ளைனாக சொல்லணும், நம்ம வேலையை பார்த்துட்டு ஆண்டவரை நோக்கி ஓடணுன்னா போதும். ஏன்னா எல்லா காரியங்களுக்கும், எல்லா கிரியைகளுக்கும், சகல வார்த்தைகளுக்கும் தேவன் ஒரு நாள் அவர் நியாயத்தை வைத்திருக்கிறார். நம் நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதனால் தப்பாக பேசி ஆண்டவருடைய கோபத்திற்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. ஆமாம், அவர் ரொம்ப கவனமாக பேசுவதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பரியாசம் பண்ணுறவங்க நம்மளை சுற்றி இருந்தாங்கன்னா, இந்த காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் இருப்பாங்க, பயங்கரமாக ஜோக்ஸ், டபுள் மீனிங் ஜோக்ஸ், அடல்ட் ஜோக்ஸ்லாம், தேவையில்லாத ஜோக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் விலகுன்றார் கர்த்தர். பரியாசக்காரனை துரத்தி விடுன்றார், அவங்களோட உட்காரதுன்றார், அவங்க மத்தியில் உட்கார்ந்து இது பண்ணிட்டுருக்காதுன்றார். இதில் என்ன இருக்குது, நாங்கள் சும்மா தாலியாக தானே பேசுகிறோம். இல்லைங்க, வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் நம் யாவரும் அறிந்த ஒரு மிக அழகான ஒரு வசனம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்றார். இப்போ பரியாசக்காரர் உட்கார இடத்துல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப கவனமாக இருக்குது இந்த கடைசி நாட்களில். இதெல்லாம் என்னங்க ரொம்ப காமன். இன்றைக்கி அந்த வார்த்தை புதுசாக கற்றுக்கிட்டோம், ரொம்ப காமனான விஷயமாச்சு இது. இதில் போய் என்ன டைட் பண்ணுறீங்க அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள், ஆவிக்குரியவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஆண்டவரை பின்பற்றணும், அவர் மேலே உங்கள் கண்கள் இருக்கணும். இந்த கால்வழியில் ஆண்டவர்களை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை யாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.